வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பம், இந்த அரிய தருணத்தை தந்த பரலோகத்திற்காய் நான் உள்ள ஆழத்திலிருந்து பிதாவுக்கும் அவருடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கும் திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறேன். நீங்கள் யாவரும் இந்த தொடர் போதனையில் எங்களோடு கூட இணைந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த மிக மிக பெரிய மகிழ்ச்சி. இந்த தொடர் போதனையின் மூலமாக நாம் பல காரியங்களை அலாசி ஆராய்ந்து நாம் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு சில விழிப்புணர்வுகளுக்குள் நாம் கடந்து செல்வது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இது ஒரு ஹெபிச்சுவல் ப்ராக்டிஸாக இருக்க வேண்டும். அதாவது இது ஒரு பார்ப்பில்லானால் வாழ்க்கையில் இது ஒரு நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போது காலையில் எழுந்தவுடன் பல்ல விளக்குறது, படுக்க போகிறதுக்கு முன்னாடி பல்ல விளக்குறது. நிறைய பேர் பல்லு விளக்குறீங்களான்னு தெரியல, ஆனால் 2 முறை பல்ல விளக்கி நம்ம படுக்க போகிறது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ், ஹெபிச்சுவல் ப்ராக்டிஸ் இல்லைங்களா? அதே போல் அதாவது வேதாகமத்தின் இந்த வசனங்கள் ஆராய்ந்து இன்டர்பிரிட்டேட் பண்ணுவது, அதாவது இதை பகுத்தறிந்து இதை இன்டர்பிரிட்டேட் பண்ணி, அதாவது இதோட வெளிப்பாடு என்ன என்று சொல்லி நாம் கண்டுபிடித்து அந்த வெளிப்பாடுக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கை, நம் சிந்தை, நம்முடைய சொல், செயல், நடத்தை இவைகளெல்லாம் அதற்குள்ளே அடங்குகிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இதை சொன்னாலே நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பெந்தகாஸ்ட் கிறிஸ்தவர்கள் என்று, பைபிள் பெந்தகாஸ்ட் கிறிஸ்தவர்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கேன்னு யாருங்க சொன்னா? எந்த கிறிஸ்தவனும் அதை பிரயோஜனப்படுத்தாதனால தான் பெந்தகாஸ்ட் அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட், ரெவல்யூஷன் நடந்தது. அதற்கு முன்பே லூதரன் திருச்சபை மற்றும் புரொட்டஸ்டன்ட் திருச்சபை, மார்ட்டின் லூதரால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் பார்ப்பீர்களானால் அவங்க அந்த பாரம்பரியத்திலிருந்து, கத்தோலிக்க பாரம்பரியத்திலிருந்து மட்டும் வெளியே வரல. இந்த வேதாகமத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்று சொல்லி, எவ்வளோ தூரம் இது உண்மை என்று தெரியாது. ஒரு போதகர் இதை சொல்லி கொண்டிருந்தார், எனக்கு மிக பிரியமான ஒரு போதகர். முதல்ல ஒரு கட்டளை இருந்துச்சுங்களாம் வேதாகமத்தில். இந்த கட்டளை என்ன கட்டளைன்னு கேட்டால், இந்த வேதாகமத்தை படித்தால் உங்களுக்கு பல காரியங்கள் நினைவில் எட்டாது, இதில் குழம்பி போய் விடுவீர்கள். அதனால இந்த மாதிரி வேதாகமத்தை படிப்பதற்கு பாதிரியார்கள் மட்டுமே இவைகளை கையாண்டு அவங்க சொல்லி தந்ததை மட்டும்தான் நீங்க கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை இருந்ததுங்களாம். அது ஏதோ ஒரு நூற்றாண்டுல கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கட்டளை இருக்கக்கூடாது, அது பிதாவிடம் இருந்து வந்த கட்டளையே அல்ல அப்படின்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு உண்டு, அது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு விஷயம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபைகள் 1900, 1800, 1900 கூட பார்ப்பீங்கன்னா லத்தீன்ல தான் இருக்குமாமா. எங்க தகப்பனார், எங்க தாத்தாமார்கள்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி ஜனங்களை பார்த்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்களா பாதிரியார்கள்? இப்படி எந்த பக்கமும் அவங்க முதுகு தான் தெரியும். அவங்க பாட்டுக்கு இப்போ இயேசு கிறிஸ்துவோட சிலுவையை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க, இவங்க உட்காந்து எந்திரிச்சு வருவாங்க, அவ்வளோதான் கோயிலுக்கு போகிறது. லத்தீன்ல பைபிளை படித்து தமிழில் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு லத்தீன்லேருந்து தமிழுக்கு புரியும்னு தெரியாது, அந்த பேசுகிற தமிழ் இவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு புரியும்னு தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுச்சியோ ஒரு வளர்ச்சியோ இல்லாமல் போய்விட்டது. திருச்சபைகள் எல்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் பல மிஷனரிமார்கள் இந்த இந்தியா போல தேசத்திற்கும் பல தேசத்திற்கெல்லாம் சென்று அவர்கள் வேதாகமத்தை பல மொழிகளிலே மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கு வேதாகமம் இல்லாத வீடே கிடையாது. அவங்க சொந்த மொழியிலேயே இருக்கு, அவங்க தாய்மொழியிலே இன்னைக்கு வேதாகமம் கிடைக்கிறது இல்லைங்களா? அந்த சொந்த தாய்மொழியில் அவர்கள் படிக்கிறப்போ பல காரியங்களை அவர்களுக்கு விளங்குகிறது, பல காரியங்கள் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியாக அவங்க வாழ்க்கை என்ற அந்த ஆராய்ச்சிக்குள் அவங்க ஈடுபட்டு, இந்த வேதவசனம் இப்படி சொல்லுவதனால் நான் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு, இதுக்கும் முடிச்சு போட்டால் கூட ஏணி வச்சா கூட எட்டாவது போல இருக்கு. அப்போ எது சரி எது தவறுன்னு சொல்லி அவர்களே ஒரு அந்த
கேள்விக்குள்ள வர்றாங்க. ரீசனிங் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு ரீசனிங்குள்ள வர்றாங்க. கேள்வினால் ஞானம் பிறக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த கேள்வியில இருந்து பதிலை அவர்கள் வேதாகமத்திலிருந்து தான் கேள்வியும் வரும், வேதாகமத்திலிருந்து தான் பதிலும் வரும். வேதாகமத்திலிருந்து வரக்கூடிய கேள்விக்கு வேற யாராவது அவங்க சொந்த கதையை அடிச்சு விட்டாங்கன்னா நம்பாதீங்க. நாங்க என்றைக்குமே அப்படி பண்ணனதே கிடையாது. பாத்தீங்கன்னா வேத வசனத்திலிருந்து தான் கேள்வி, அதே வேத வசனமோ இல்ல வேற வேத வசனத்திலிருந்து பதில நான் சொல்லிக்கொண்டே வருவேன். எல்லா பிரசங்கங்களையும் எடுத்து பாருங்க, ஆதியாகமத்தின் ரகசியங்கள், இந்த மாதிரி எல்லா பிரசங்களையும் எடுத்து பாருங்க, தமிழ் ஆங்கிலத்துல எல்லாமே வேதாகமத்தோட ஃப்ரேம்வொர்க் உள்ளதா இருக்கும். நான் ஒன்றை கண்டேன், இப்படியாக எனக்கு ஒரு தூதன் வந்தான், வெளிப்படுத்தினார், நான் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டேன், இந்த மாதிரி கதையெல்லாம் அடிச்சு விடுறதுக்கு இந்த சேனல்ல இடம் இல்லை. வேற நிறைய பேர் பண்றாங்க. பட் இங்க நாங்க அந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லி தரதில்லை. இங்க வேதாகமம் அவ்வளவுதான். வேதாகமமே அடிப்படை. நீங்க கத்தோலிக்கரா இருந்துக்கோங்க, பெந்தகாஸ்டா இருந்துக்கோங்க, யாரா இருந்துக்கோங்க, ஏன் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களும் நீங்க வருக வருக என்று வரவேற்கிறோம். யாவரும் இங்க இதுல இந்த வேதாகமத்துல எழுதியிருக்கிறதை நீங்க கேட்கணும்னு உங்களை நான் வற்புறுத்தல, கேட்கணும்னு உங்களை நான் வருந்தி கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுங்களா? வேதாகமத்துல வெளிப்பாடு 20வது அதிகாரம் 11 - 15 வசனத்தின்படியே பார்ப்பீர்களானால், நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தின பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாருமே இருப்பாங்க அந்த இடத்துல. பணக்காரனா வாழ்ந்தவன், பிச்சைக்காரனா வாழ்ந்தவன் எல்லாம் இருப்பான். அநியாயம் செஞ்சவன், அக்கிரமம் செஞ்சவன், பரிசுத்தமா இருந்தவன், நீதியின் பாதையில் நடந்தவன், அநியாயம் பண்ணவன், அயோக்கியத்தனம் பண்ணவன், எல்லா பயிலும் நிற்பான். அந்த அத்தனை பேரையும் ஒரே ஒரு வேதாகமத்தின் அடிப்படையில தான் நியாயம் தீர்ப்பார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சிங்காசன பீடத்தில் அமர்ந்து அவர் நியாய சிங்காசன பீடத்தில் அமர்ந்து அவர் நியாயம் தீர்ப்பார் என்று 2 கொரிந்தியர் 5:10 வெளிப்பாடு 20:11-15 நீங்க வாசிக்கிட்டே இருந்தோம். அப்போ இந்த அடிப்படையில் நீங்க வாழலன்னா மிக மிக व्यसனப்படுவீங்க. அந்த நாள்ல நீங்க வருத்தப்பட்டு, व्यसனப்பட்டு, துக்கப்பட்டு, அழுது, என்னதான் நீங்க புரண்டாலும் சரி தூக்கி வீசுவாங்க அக்னி கடல்ல. அதற்கு அப்ப சில பேர் சொல்லுவாங்களாம், எங்களுக்கு வேதாகமம்னு என்னன்னே தெரியலையே, எங்களுக்கு யாருமே இதை சொல்லி தரலையே அப்படின்னு. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் அப்படியே கரத்தை சுத்தி என் மேல வைப்பாரு. இங்க ஒருத்தர் நின்றுருக்கா, இவனை யாரும் தெரியல உங்களுக்கு சொல்றேன். இவங்க சேனல் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களாக இருந்தது. இதை குறித்து இவன் ஒரு பிரசங்கம் இல்லை, ஆயிரக்கணக்கான பிரசங்கம் பண்ணியிருக்கான். அது உங்களுக்கு ஒருத்தர் ஸ்டேட்டஸ்ல ஃபார்வேர்டு கூட பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது. அதெல்லாம் கண்டுக்காத நீங்க போனீங்க பாருங்க, அதுக்காக தான் உங்களை தூக்கி அக்னி கடல்ல வீசுறோம் அப்படின்பாரான். யாருமே தப்பிக்க முடியாது. அதனாலதான் சொல்றோம், கிறிஸ்துவர் சகோதர சகோதரிகளே, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, வேதாகமத்தின் ரகசியங்களை ஷேர் பண்ணுங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுங்க. உங்க அயலான ரட்சிக்கப்படணும். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய கலீக்ஸ் ரட்சிக்கப்படணும். உங்க ரத்த சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு என்றால் என்ன? மதம் மாற்றுவது அல்ல. இட்ஸ் நாட் ரிலீஜியஸ் கன்விக்ஷன். எவ்ரி ஒன் கம்மிங் அண்டர் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த பைபிள். நான் இயேசுவின் நாமம் அன்றி ரட்சிப்பு அல்ல, ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவம் என்கிற அந்த மதத்தை அவர் தொடங்கி வைக்க வரல. எல்லாம் ரிப்பன் கட் பண்ணி வாங்க இன்னிலிருந்து நம்ம கிறிஸ்தவ மதம் அப்படின்ற மதத்திற்கு பின்னாடி போகலான்னு எங்காவது இயேசு கிறிஸ்து சொன்னதாக இருந்ததுன்னா காட்டுங்க. நீங்க, நான் ப்ரீச் பண்றதை நிறுத்திடுறேன். உலகத்தின் ரட்சகருங்க. அவர் மேக்சிமம் ஊழியம் செஞ்சது யூதர்களுக்கு வெளியே தான், ஜென்டைல்ஸ், யூதர் அல்லாதவர்களுக்கு தான் போய் அவர் ஊழியம் மேக்சிமம் செஞ்சாரு. தன்னுடைய ஒரே பிரியமான அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலரை பிரதான ஊழியக்காரன் அவர் தாங்க. அவரோட ரெக்கார்டெல்லாம் பீட் பண்றதுக்கு யாருனாலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அவரை புறஜாதிகளுக்கு மத்தியில் அனுப்பி வைத்தார். உன்னோட பிரதான ஊழியமே அதுதானே. இந்த புதிய ஏற்பாட்டுல பாதி எழுதுனதே அவரு தான். அப்ப யாருக்கு மத்தியில தான் அவர் ஊழியம் செஞ்சாரு? யார் மேலதான் ஆண்டவருடைய கரிசனமும் பிரியமும் இருந்தது? கிறிஸ்தவர்கள் மேலையா? கிறிஸ்தவம்ங்கிறதே வந்தது கடைசியில தாங்க. இயேசு கிறிஸ்தெல்லாம் மரித்து உயிர் தெழுந்து அங்க போயிட்டார் மோட்சத்துக்கு. பரிகாரியான கிறிஸ்துவாய் உக்காந்துட்டு இருக்காரு. அதற்கு பின்பே பல நூற்றாண்டுகள் போய் அப்புறம்தான் கிறிஸ்துவத்திற்கு அங்கீகாரமே கொடுக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவத்திற்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு அங்கீகாரம். உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு அங்கீகாரம், அவ்வளவுதான். கிறிஸ்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தெய்வம். அவர்தான் தெய்வம். இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்கள், மனுஷிகளை படைத்தவர். அவர் நம்ம மத்தியிலே வாழ்ந்தார். இதை அறிவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு எனக்கும் உண்டு. விழிப்புணர்வுகள் ஜனங்களை நடத்த வேண்டிய கடமை உங்களுக்கு எனக்கும் உண்டு.
அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வாய் இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட பிரதான ஊழியம் என்ன தெரியுங்களா? புறஜாதிகள் மத்தியில போயோ இல்ல கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் மத்தியில போயோ ஊழியம் செய்வது எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. கிறிஸ்துவர்கள் மத்தியிலேயே ஊழியம் செய்வதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஏன்னா நம்ம வீட்டிலேயே ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு. என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியிலே ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டு, ஏகப்பட்ட பிரிவினைகள் உண்டு, ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் உண்டு, ஏகப்பட்ட முரண்பாடு கருத்துகள் உண்டு. இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தி த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பைபிள்குள்ள கொண்டு வருவது தான் என்னுடைய அழைப்பு. அதற்காக நான் யாருடைய பெயரும் எடுத்து நான் பேசவில்லை. இந்த ஒரு அத்தியாயம், இந்த ஒரு தொடர் போதனையில மட்டும்தான் கத்தோலிக்கர்களை குறித்து நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன பண்றது? எல்லாத்தையும் காட்டிலும் நான் அவங்களை அதிகமாக நேசிக்கிறேனே. 5 வருடங்களாக இதற்காக ஜெபம் செய்துதான் இந்த தொடர் போதனைக்குள்ள நான் வந்து ஆங்கிலத்தில் பார்ப்பில்லைனால் ரொம்ப டீட்டெயிலாக பண்ண போறோம். இது வந்து தமிழ்ல வந்து ரத்தன சுருக்கமா பண்ணிட்டு வரோம். நிறைய பேர் தலையை சொறீங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 அத்தியாயத்தை நீங்க கேட்கலன்னு நினைக்கிறேன். இந்த 3வது அத்தியாயம், இந்த அத்தியாயத்தோட இந்த தொடர் போதனையோட பெயர் வந்து த நேம் ஆஃப் த தமிழ் சீரியஸ் இஸ் மரியாள், இயேசுவின் தாயார் மரியாள். இவரை பற்றி ரகசியங்கள் தெரியுமா உங்களுக்கு? த சீக்ரெட்ஸ் ஆஃப் மதர் மேரி ஆர் சீக்ரெட்ஸ் ஆஃப் மேரி மதர் ஆஃப் ஜீசஸ் இஸ் ரிவீல்ட் ஹியர். சீக்ரெட்ஸ் ஆஃப் மேரி மதர் ஆஃப் ஜீசஸ் ரிவீல்ட், அப்படி ஆர் ரிவீல்ட் சீக்ரெட்ஸ், எதை வேணா வச்சுக்கோங்க டைட்டில். மொத்தத்தில் வந்து இந்த உலகத்தால் பார்க்கக்கூடிய மரியாள் மாதா என்று அழைக்கப்படுகிறார்கள். வேதாகமத்தில் மாதா என்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. மாதா என்ற வார்த்தையே கிடையாது. இயேசுவின் தாயார் அன்னை மரியாள்னு இருக்கு, இயேசுவின் தாயார்னு இருக்கு, மரியாள்னு இருக்கு, இல்லைங்களா? இந்த ஒரு உன்னதமான பாத்திரம், பரிசுத்த பாத்திரம், ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க அவங்க. கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், கர்த்தர் கண்களில் கிருபை பெற்ற பாத்திரம். கன்னிமரியாளாக கர்ப்பத்துல இயேசு கிறிஸ்து தரிக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டார். எவ்வளவு பேருக்கு இது தெரியும் தெரியாது. கொல்கத்தா மலையில இயேசு கிறிஸ்து மரித்தார். அந்த கொல்கத்தா என்ற அந்த மலைக்கு பின்ன நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஏற்கனவே நான் பல பிரசங்கங்கள்ல போதித்திருக்கிறோம். அந்த மலை பெயர் வந்து மோரியா மலை. அந்த மலையில தான், அதே இடத்துல தான் ஈசாக்கு வந்து அந்த கட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் இயேசு கிறிஸ்துவ போல காட்சி அளிப்பாருங்க. அந்த கட்டையிலேயே படுக்க வச்சு ஒரே போடலன்னு அப்ரஹாம் வருவார்ல, நின்று புள்ளையாண்டா மேல கையை போடாத, ஞாபகம் இருக்குல்ல ஆதி ஆகமத்துல. அது அந்த இடம் தாங்க. அந்த இடம் மிக மிக ஒரு என்ன சொல்றது, மகத்துவமான ஒரு இடம், ஒரு என்ன சொல்றது, ஒரு சாராம்சம் படைத்த இடம் அந்த இடம். அதே மலையில தான் பார்ப்பீர்களானால் கொல்கத்தா மலையில தான் இவனோட தலைய யாரு, காத்துங்கிற இடத்துல தான் இவன் வந்து கோலியாத் அடிக்கப்பட்டான். அதனால கோலியாத்தோட தலையெடுத்து கோல்காத் அப்படின்ற அந்த இடம் வந்தது. அதுதான் கோல்காத் மலை. அது ஒரு இது சம்பவம். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மலைக்கு கீழே தான் ஆதாமோட கல்லறை இருக்கக்கூடிய அந்த காரியம். அந்த இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னேன். இந்த இதுக்கும் என்னங்க, இந்த அத்தியாயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா இருக்குங்க, கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேன். இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையில அந்த ராக்ஸா இருக்கும். கொல்காத் வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ், அதாவது பாறைகளா இருக்கும். அந்த பாறைகள் நடுவுல தான் அந்த சிலுவை நிறுத்தி வச்சு நல்ல கல்லெல்லாம் பேலன்ஸ் கொடுத்து அங்க இயேசு கிறிஸ்து மரித்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு 3.5 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. ரத்தம் எல்லாம் வடிந்தது. உடம்புல இருக்கக்கூடிய 6-6 லிட்டர் ரத்தம் ஃபுல்லா தண்ணீரோட சேர்ந்தெல்லாம் போச்சுன்னா ஒரு 7 லிட்டர் வடிஞ்சுது. வடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த பூமிக்குள்ள போச்சுன்னா அது ஊறிடும். ஆனா இங்க என்ன ஆகுது, ராக்ஸ் இருக்கு, பாறைகள் மத்தியில இந்த ரத்தம் வடிஞ்சு அப்படியே கீழே போய் ஆதாமோட மண்டை ஓட்டு மேலதான் முதல்ல அந்த ரத்தம் விழுந்துச்சான். முதலாவது ஆதாம் விழுந்து போனா பாத்தீங்களா, 2ஆம் ஆதாமோட ரத்தம் அவரை கழுவி, அவரை சுத்திகரித்து, அவர் பாவங்களை மன்னித்து அவரை ரட்சிக்கும்படி பண்ணுது. இது பல ஆண்டுகளுக்கு பின்பே ஆர்கியாலஜிஸ்ட் என்று சொல்வார்கள், இந்த பூமி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க போய் அதை கண்டுபிடிச்சு அதே இடத்துலதான் கீழே பாத்தீங்கன்னா டேபர்நாக்கிளும் இருந்திருக்குது. அந்த டேபர்நாக்கிள் என்ற ஆசாரிய பெட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த பெட்டி,
அந்த பெட்டி மேலேயும் அந்த ரத்தம் இருந்திருக்கு. அப்ப அந்த ரத்தத்தை எடுத்து அவங்க ரிசர்ச் பண்றப்ப கண்டுபிடிச்சாங்களாம், குரோமோசோம்ஸ் என்று சொல்லி பார்ப்பார்கள். ஆணுடைய குரோமோசோம்ஸ் போய் அந்த பெண்ணுடைய முட்டையோட போய் சேரும். அங்க பாத்தீங்கன்னா அந்த குரோமோசோம் எடுத்து பார்த்தா அது ஒரு ஆணுடைய குரோமோசோமா இல்லை, ஏதோ ஒரு எண்ணிக்கை, ஒரு கால்குலேஷன் இருந்திருக்குது. அப்போ அங்க சாத்தியக்கூறு, ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது, இது ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான். ஆனா இந்த ரத்தத்துக்கு பின்பே பார்ப்பில்லைனால் அங்க ஒரு 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 ஆணுடைய, அதாவது ஸ்பெர்மட்டோசோவன் என்று சொல்லுவார்கள், அந்த ஆணுடைய இதன் மூலமாக அங்க உருவாகல அப்படிங்கிறத அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் இருக்கு, எவிடன்ஸா இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு கன்னி மரியாள் என்று சொல்லி அந்த கன்னி மரியாளை ஆண்டவராகிய தேவன் தேர்ந்தெடுத்தார். எவ்வளவு பேருக்கு தெரியும், எவ்வளவு பேர் நம்ப முடியுது இந்த அருமையான பாத்திரம்? இவர்களை நீங்க மாதாவா வணங்குறீங்க, அவங்க வணங்கும்படி சொல்லலை. என்ன, நீங்க மாதாவிடம் போய் எல்லாரும் ஒரு காலத்துல நீங்க அதாவது எனக்கு எவ்வளவு தூரம் நீங்க இந்த வழியில போறவங்க மோட்சத்துக்கு போய் சேருவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நியாயத்திருப்பதற்கு தேவனுடைய சிங்காசனத்துல நான் கடவுளா உட்காந்துட்டல. ஆனா உங்களுக்கு வேதத்துல இருக்கக்கூடிய காரியத்தை சொல்லிவிட்டு உங்க பகுத்தறிவுக்கு நான் விட்டு விடுகிறேன், நீங்களே உங்களை நியாயம் தீர்த்துக்கோங்க. ஆனா மாதா என்ன தெய்வமா வணங்குங்கன்னு சொல்லி வேதாகமத்துல எங்கேயுமே அவங்க சொல்லல. அவங்க தெய்வமா வணங்குனது இயேசு கிறிஸ்துவை தான். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்களும் ஒரு சீஷனா இருந்தார்கள் என்று சொல்லிதான் இங்க அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 14வது வசனத்துல உங்களுக்கு சென்ற அத்தியாயத்தில் நான் வாசித்து காமித்தேன். அது எவ்வளவு பேர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியல, இன்னொரு முறை அதை படிக்கிறேன், பார்ப்பீர்களானால் they're all continued with one accord. ஒரு நிமிடம், கொஞ்சம் கிளார் அடிக்குது. with one accord in prayer and supplication with the woman and Mary the mother of Jesus and with his brothers. His brothers na யார் தெரியுங்களா? நான் இதை போன தடவை கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன். his brothers யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து கூட பிறந்தாங்க பாருங்க, 4 சகோதரர்கள் 3 சகோதரிகள், அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க அத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மேல் வீட்டறையில. பரிசுத்த ஆவியானவர் இறங்குனப்போ அதிலே ஒருவராய் தன்னை தாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடியவள் தான் மரியாள் என்கிற அந்த பெண், மரியாள் என்கிற இயேசு கிறிஸ்துவின் தாயார், மரியாள் என்கிற அந்த பரிசுத்த பாத்திரம். அப்போ எந்த நிலைமையில கூட அவங்க எந்த நிலையிலும் என்னை நீங்க வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லாததை நீங்கள் செய்து கொண்டிருப்பது இது நியாயமா என்று ஆண்டவர் உங்களை கடைசி நாளில கேட்பாரானால் என்ன பதிலை சொல்வீர்கள் என்று நீங்களே யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை நியாயம் தீர்க்க நாங்க இங்க வரல, ஆனா சில காரியங்களை சொல்லிக்கிட்டு வரோம். ஆனா இந்த எவ்வளவு பேத்துக்கு தெரியும், இந்த கன்னி மரியாள் இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறப்போ வயிறெல்லாம் பெருசாயிருக்கும். அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவங்களை என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. யோசேப்பு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டார், ஏன்னா கனவுல சொன்னார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு தூதன் சொன்னாரு, அதனால அவர் ஏத்துக்கிட்டார். அவரும் பரிசுத்த மனுஷன், ரொம்ப பரிசுத்தவான், அவர் நீதிமான். 2 பேரும் ரொம்ப வைராக்கியம் ஆண்டவருக்காக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா நிறைய காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸ்டோரி ஆஃப் ஜோசப்னு சொல்லி நான் திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த சின்ன வயசுலயே அவ்வளோ ஒரு பிரயாசம் உண்டு அவங்களுக்கு, அவ்வளோ ஒரு வைராகியம் உண்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி. எவ்வளோ பேர் என்னோட இருக்கீங்க? ஹலோ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ எல்லாத்துக்கும் அந்த ஊர்ல தெரியும். எப்படின்னு கேட்டா, கல்யாணமாய் 6 மாசத்துலயே குழந்தை பிறந்தாச்சு. என்னதான் ப்ரீமெச்சூர் பேபியா இருந்தாலும் ஒரு 8 மாசத்துல தான் பிறக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பும் இந்த களங்கம் அவங்கள விட்டு போகவே இல்லை. ஏன்னா யாருமே நம்ப போறதும் கிடையாது. இப்போ உங்க ஊர்ல ஒரு பெண் இருக்காங்க, நான் கன்னியா இருக்கிறப்பவே நான் பரிசுத்த ஆவியாரால் கர்ப்பத்தரிக்கப்பட்டேன்னா எப்படி கதை விடுறா பாரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட பாத்திரமா, she was a vessel that was crushed. உடைக்கப்பட்ட பாத்திரங்க. அவமானத்தை சுமந்தாங்க, நிந்தைகளை சுமந்தாங்க, துக்கத்தை சுமந்தாங்க, கேவலத்தை சுமந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய சீஷனாய் மாறினாங்க. சீஷத்துவத்துக்குள் எப்போ அவங்கள அர்ப்பணித்தாங்க தெரியுங்களா? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்போஸ்தலர் 1:14 தான். கிடையவே கிடையாது. தன்னுடைய 14வது வயதிலேயே அங்கே தூதன் இந்த நற்செய்தி அறிவிக்கும் அந்த நாளிலேயே அவங்க ஏத்துக்கொண்டாங்க.
இதை குறித்து தான் நாம் அதிகமாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் சில உதாரணங்களா அங்க ஒன்று இங்க ஒன்றா சொல்லிக்கொண்டே வருகிறோம். நம்ம கோர்வா கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நேரம் கடந்து போயிட்டே இருக்கு. 20 நிமிஷம் போயிடுச்சு ஏற்கனவே. இப்போ பிப்ளிக்கல், அதாவது வேதாகமத்திலிருந்து நம்ம கொஞ்சம் அலாசி ஆராய போறோம். நான் சொன்ன மாதிரி ஒரு 5 to 10 செஷன் தான் தேவைப்படும். ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா நம்ம ஆங்கிலத்தில் போதிக்க போறோம், நீங்க அதுல கேட்டுக்கோங்க. இங்க தமிழ்ல கொஞ்சம் கவர் பண்ணணும்னு தான் இதை நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வரோம். முறையாக மேரி மரியாளை இந்த ஸ்டோரி ஆஃப் அனன்சியேஷன் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் அனன்சியேஷன் என்று வருது. அதுக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கு எனக்கு தெரியல, நீங்க பார்த்துக்கோங்க கூகுளில். அது என்ன சொல்லுகிறது என்றால், அவர் நசரேத்துல வாழ்ந்து கொண்டு வந்தார், அவர் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டார் என்று சொல்லியெல்லாம் லூக்கா 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். Now in the 6th month the angel Gabriel was sent by God to a city of Galilee named Nazareth to a virgin betrothed by a man whose name was Joseph of the house of David. 6வது மாதத்தில் தான் இவங்களுக்கு நிச்சயமே நடக்குது. அப்ப குழந்தை எப்ப பிறந்திருக்கும்? 9வது மாதத்துல. கல்யாணம் 3-4 மாசத்துலயே குழந்தை பிறந்தாச்சு. எப்படி பேசியிருப்பாங்க? ஹலோ, இப்படிதான் இன்ட்ரோவே நடக்குது லூக்கால. மத்தியோல எடுத்து பேசியிருக்கலாமேன்னு சொல்லலாம் சில பேர். ஆனா லூக்கால உன்ன தத்ரூபமா வருது. ரொம்ப தெளிவா நேரா ஸ்ட்ரைட்டா பேசியிருக்காரு. And having come in, the angel said to her, rejoice, highly favored one on the Lord. சரி, நம்ம படிப்படியா போலாம். நான் உடனே ஜம்ப் பண்ண விரும்பல. இந்த இவங்களை குறித்து முதலாவது அதாவது வேதாகமத்தில் குறிப்பிட்ட அந்த காரியம் பார்ப்பீர்கள்னா லூக்கா 1:26-27. இங்கதான் என்ட்ரி ஆகுறாங்க மரியாள் என்கிற ஒரு கேரக்டர், ஒரு பெண். அதே போல கடைசி முறையாக இவரை பற்றி பேசியது எங்கே பார்க்க முடியும் என்றால் அப்போஸ்தலர் 1:14. அதுக்கப்புறம் நீங்க மேரியை பத்தி எங்கேயுமே, அதாவது இயேசுவின் தாயார் மரியாளை குறித்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அது ஆனா சரித்திர நூல்ல என்ன எழுதி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்ன. துருக்கி தேசத்துல அவங்க கடைசியாக இயேசுவால நேசிக்கப்பட்ட யோவான் சீஷனோட கூட இருந்துதான் அங்கே யோவான் பராமரித்து இவர்களுக்கு பணிவிடை செய்து அவர் மரித்தார் என்று சொல்லிதான் நேச்சுரல் டெத் தான் அவங்க அடைந்தாங்கன்னு சரித்திர நூல் சொல்லுது. அதனால அதை விட்டுறலாம் நம்ம. அப்புறம் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எட்டின பிறகு அவங்களும் பார்ப்பீர்களானால் அங்கே ஒருவராய் இருக்கிறார்கள். அந்த ஜெபத்திலையும் அந்த தபத்திலையும் அந்த ஊழியத்திலையும் தன்னை எங்க யோவான் சீஷன் சென்றாலும் இவர்களும் போய்விடுவார்களாம். யோவான் சீஷன் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் ஊழியத்துக்கு இவங்களும் போயிடுவாங்க. ஏன்னா தன்னுடைய மகன் இயேசு என்கிற ஸ்தானத்தை, மகன் என்கிற ஸ்தானத்தை யோவான் சீஷன் எடுத்துக்கொண்டார். இவங்களை தனியாக விட்டுட்டு அவரும் போக மாட்டார் எங்கேயும். அதற்கு பின்பே பார்ப்பீர்களானால் பல வேரியஸ் இன்சிடென்ட்ஸ்ல அவங்க இந்த வேதாகமத்துல அப்பியர் ஆகுறாங்க. அவங்க பார்ப்பீர்கள் இங்க எலிசபெத் என்கிற அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்களோட கசன் என்று சொல்லுவார்கள். அவர் கின்ஸ் உமன் அண்ட் த மதர் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். யோவான் ஸ்தானகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களோட அம்மா எலிசபெத். இயேசு கிறிஸ்துவோட அம்மா மரியாள், அன்னை மரியாள். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா உறவினர்கள், கசன், தூரத்து சொந்தம். ஆனா வயது வித்தியாசம் இருக்கிறது. அவங்க ரொம்ப வயதானவங்க, இவங்க இளம் பெண், 14 வயது தான். அவங்களுக்கு ஏறத்தாழ பார்ப்பீர்களானால் 50-60 வயது வரைக்கும் இருந்திருக்கும் என்று சொல்லிதான் வேதபாரகர்கள் சொல்றாங்க. அண்ட் மதர் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். இது லூக்கா 1வது அதிகாரம் பார்ப்பீர்களானால், அதாவது யோவான் ஸ்தானகர் பார்ப்பீங்கன்னா அவர் ஒரு முன்னோடி, ப்ரீகர்சர் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்வார்கள். நான் இயேசு கிறிஸ்து வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ண ஒரு குழந்தை பிறக்கும் என்று நம் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கலாம். அதன்படி பிறந்தவர் தான் யோவான் ஸ்தானகன். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 6 மாதத்திற்கு முன்பே அவர் பிறக்கிறார். அப்போ இங்க ஒரு தொடர்பு ஏற்படுது. இது நான் வாசித்தே ஆக வேண்டும். லூக்கா 1வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
Now Mary arose in those days and went into the hill country with haste, a city of Judah, and entered the house of Zacharias and greeted Elizabeth. மேரியானவள் அங்கே பார்ப்பீர்களானால் ஒரு மலை தேசத்திற்கு அங்க பிரயாணம் சென்று யூதா பட்டணத்துக்குள் கடந்து சென்று அங்கே ஜக்கரியா என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள் சென்று அவருடைய மனைவியார் எலிசபெத்தை வாழ்த்துதலோட அவர் வந்து கிரீட் செய்கிறாங்க. And it happened when Elizabeth heard the greeting of Mary that the babe leaped in her womb and Elizabeth was filled with the Holy Spirit. எவ்வளவு பரிசுத்தவதியா இருந்திருந்தால் மரியாள் வந்து பேசின மாத்திரத்திலேயே தன்னுடைய கற்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த சீஷு, அதாவது யோவான் ஸ்நானகன் வந்து குட்டி குழந்தையா உள்ள இருக்கிறார். அவர் வந்து மரியாளோட குரலை கேட்டானே அப்படியே துள்ளுறாரு, சும்மா கையை காலை அடிச்சு துள்ளுறாரு. இந்த அம்மாவோட வயிறு அப்படி மூவ் ஆகுது. என் குழந்தை துள்ளுது உன்னுடைய குரலை கேட்டானே. ஏன் வந்து யோவான் சீஷகன் யோவான் ஸ்தானகன் ஏன் அங்க துள்ளி குதிக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து வரப்போறார். அந்த இயேசு கிறிஸ்துவை சுமக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை இவங்க உடல் இருக்கு, இவங்க பெயர் தான் மரியாள்னு உள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கு தெரியுது. ஏன்னால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த பெண்ணானவள் தான் அந்த எலிசபெத் என்கிற ஒரு பெண். Then she spoke with a loud voice and said, இதைத்தான் நீங்க கவனிக்கணும். இது என்னுடைய precursor. The birth of Jesus and the presentation of the இதை விட்டுறலாம், இதை படிச்சிடலாம், இதை படிச்சு முடிச்சிடலாம். Then she spoke out with a loud voice and said, Blessed are you among women and blessed is the fruit of your womb. பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ, உன்னுடைய கனி, உன்னுடைய கர்ப்பப்பை, உன்னுடைய கனி ஆசீர்வதிக்கப்பட்ட கனி என்று சொல்லி. நிறைய கத்தோலிக்கர்கள் இதை தினமும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபமாலை, நவமாலை, ஜெபமாலை எல்லாம் சொல்லுவாங்க. இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அர்த்தமே புரியாது. அவங்க யாரைத்தான் மனசில் நினச்சிட்டு இந்த ஜெபமாலை உருட்டிட்டு இருக்கிறாங்க? மாதாவை நினச்சிட்டு. ஆனால் யாரைத்தான் அவங்க நினச்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நினச்சிருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நினைச்சுதான் வயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிசு துள்ளுகிறது. ஒரு சின்ன குழந்தைங்க உன்ன வெளியில கூட வரல, அதுக்கு தெரியுது இங்க ஒரு பெண் வந்து நிக்கிறாங்க, அந்த பெண்ணோட வயிற்றுல ஒரு கர்ப்பப்பை இருக்கு, அந்த கர்ப்பப்பைக்குள்ள இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் ரட்சகர் உருவாயிருக்கிறார் சொல்லி அது துள்ளி குதிக்குது. அதோட விடல, இங்க எலிசபெத் அம்மாவும் பார்ப்பீர்களானால் பரிசுத்தாவியரால் நிரப்பப்பட்டு பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ என்று சொல்லி யாருக்கு தான் அங்க துதிகன மகிமை மாட்சிமை மேட்டிமை எல்லாம் அங்க செலுத்துறாங்க? ஒரு சைடு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னை மரியாளுக்கு தான். ஏன்னா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவங்க, அவ்வளவு பரிசுத்தமா இருந்தவங்க, வைராக்கியமா இருந்தவங்க. லேஸ்பட்ட விஷயம் இல்லைங்க. அத்தனை பெண்கள் மத்தியில இவங்களை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர். எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்கணும். ஆனா அது ஒரு பக்கம் தான், அது ஒரு சின்ன சிறு பகுதி தான். ஆனால் மெஜாரிட்டி 9ல் 10ல் 9 100ல் 90% அந்த இடத்துல மேன்மை யாருக்கு போகுதுன்னா, அந்த கர்ப்பத்தின் கனி, இந்த உலகத்திற்கு பிறக்கக்கூடிய மெஸ்ஸையா, உன்னுடைய கர்ப்பப்பையில உருவாயிருக்கிற இந்த கனி, தட் ஃப்ரூட் ஆஃப் யுவர் womb. அதனால்தான் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி சில பேர் பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் கர்ப்பிணி ஆவார்கள், 3 மாதத்தில், 1 வருடத்தில், சில பேர் 5 வருடத்தில், பல வருடங்கள் கழித்து கூட கர்ப்பிணி ஆவார்கள். கர்ப்பிணி ஆயிட்டாங்க, அவங்க உண்டாயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே எல்லாத்துக்கும் சக்கரை தண்ணி கொடுத்து ரொம்ப கொண்டாடுவாங்க. ஆஹா, இந்த குழந்தைக்கு, இந்த 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 குடும்பத்திற்கு ஒரு புது உயிர் வரப்போகுது, ஒரு புது உறவு வரப்போகுது, ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியான விஷயத்த கொண்டாடுவாங்க. இது உலகத்தால எல்லா மதத்தார்களாலும் எல்லா மனிதர்களாலும் மனுஷர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சாதாரண காரியம்தான். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு சாதாரண காரியமா நீங்க எடுத்துக்க கூடாது. இதை குறித்து ஏன் நீங்க ஜெபமாலை உருட்டுறப்போ அதிகமா நீங்க சொல்றீங்கிறது யோசித்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாதாரண ஒரு கர்ப்பப்பையில உண்டான ஒரு சாதாரண குழந்தை அல்ல. இந்த உலகத்தின் பாவங்களை சுமக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி ஆனவர்
வேதாகமத்தில் இருக்க ஆட்டுக்குட்டியானவர் எனக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த பலியாடாய் சிலுவையில் அறையப்படுவார். அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சுகம், எல்லா கட்டுகள் இருந்தும் உங்களுக்கு விடுதலை உண்டு. முன்னோரின் பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் இருந்து சிக்குண்டு தவிக்கக்கூடிய பழைய ஏற்பாடு மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைக்க போகுதுங்கிற அந்த நற்செய்தியை மனதில் உணர்ந்த மாத்திரத்திலே அங்க கர்ப்ப பையில இருக்கக்கூடிய அந்த சீசு குட்டி யோவான் ஸ்நானகன் அங்க துள்ளி குதிக்கிறார். ஆஹா, விடுதலை பிறந்தது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் விடுதலை பிறந்தது. ரட்சகர் வந்தார், ரட்சித்தார். அதெல்லாம் பாருங்க, சில குடும்பங்களில் பார்ப்பீங்கன்னால் ஒரு வியாதி பார்த்தீங்கன்னா தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய ஆக்டர் இருந்தார், அவர் பேர் வந்து சஞ்சய் குமார், சஞ்சீவ் குமார் நினைக்கிறேன். இந்த ஷோலேங்கிற படத்துல நடிச்சிருப்பார். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆக்டர், ரொம்ப இயல்பா நடிப்பார். 45வது வயதிலே அவர் மரித்து விட்டார், ஹார்ட் டிசீஸ், இருதய நோயினால். அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க குடும்ப நோயா அது. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா 45 வயசுல தான் இருந்திருக்காரு, அவங்க சகோதரன் 45 வயசுல, அவங்க அப்பாவும் 45 வயசுல. இது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவர் வாழ்ந்துருக்கிறார். அப்ப இதுக்கு பேர் என்ன? அந்த குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய வியாதி, ஜெனரேஷனல் கர்சஸ், ஜெனரேஷனல் குடும்பத்துக்கு மேல் இருக்கக்கூடிய சாபம். இந்த சாபங்களையும் இந்த ஜெனரேஷனல் குடும்ப வியாதிகளையும் ஒட்டைக்கக்கூடிய வல்லமை ஒரே ஒரு ஆளுக்கு தான் உண்டு, ஒரே ஒரு நாமத்திற்கு தான் உண்டு, அதுதான் இயேசுவின் நாமம். இதை கேட்ட மாத்திரத்தில் தாங்க முடியவில்லை. ஏன்னா யார் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறா? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறார். எலிசபெத்தால தாங்க முடியல. அவளுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசுவா இருக்கக்கூடிய யோவான் ஸ்நானகனால தாங்க முடியல. 2 பேரும் துள்ளி குதிக்கிறாங்க. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், உன்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்ட கனி என்று சொல்லி அவர்கள் அங்கே கூக்குரலிட்டு தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை தெரிவிக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் தான் ஜெபமாலை உருட்டிட்டு இதை சொல்லிட்டே வர்றீங்க. நீங்க யாரை நினைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க? மதிப்புக்குரிய மாதாவை நினைத்து. உங்க பாஷையில மாதா, என்னோட பாஷையில, என்னோட வேதாகம பாஷையில அன்னை மரியாள், இயேசுவின் தாயாரை நினைத்து உருட்டிட்டு இருக்கீங்க. ஆனா யாருக்குதான் அவங்க மகிமை போனோம்? இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்திற்கும் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்திற்கும் போனோம். அதை நீங்க நினைக்கவாது செய்றீங்களா? இப்ப நான் இங்க யாரையும் அது சொல்லலையே. ஜெபமாலை, இப்ப நிறைய பந்துகாஸ்து போதகர்கள்லாம் ஜெபமாலை தொட்டாலே உங்களுக்கு சாபம் வந்துடும். நான் சொல்லலைங்க, அது உங்களுக்கு தேவனுங்க இருக்கிறது. நீங்க ஜெபமாலையை வச்சு உருட்டுங்க, வேற எந்த மாலையை வேணாலும் வச்சு உருட்டுங்க. ஆனா உருட்டுறப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த காரியம் வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் வர்ஷிப் பண்றதுக்கு. நீங்க உங்க மெத்தட் வந்து ஜெபமாலை உருட்டுறதுன்னா உருட்டுங்க, அது உங்களுக்கு தேவனுக்கு இருக்கக்கூடியது. அதை நான் எதுவும் அதை தப்புன்னு சொல்ல, சரின்னு சொல்ல, அதை உங்களிடம் விட்டு விடுகிறேன். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்கள், ஆனால் அது அர்த்தமுள்ள காரியமாய், புத்தி உள்ள காரியமாய், வேதாகமத்தின் அடிப்படையின் காரியமாய் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஹலோ. பட் why is he granted, அவங்க கேக்குறாங்க, why is this granted to me that the mother of my Lord should come to me? எலிசபெத் சொல்றாங்க, உலகத்தின் இரட்சகராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் தாயார் என்னிடம் வர வேண்டிய அவசியம் என்னன்னு அவங்க ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. யார் இதுல வெளிப்படுத்துறா? ஒரு வார்த்தை உன்ன மரியாள் வாயை திறந்து பேசவே இல்லை, தெரியுங்களா? ஆனா அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த காரியம்லாம் எந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது. எப்படி? பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டார். ஏன்? அங்க மகத்துவம் என்ன? மரியாளும் கிடையாது, எலிசபெத்தும் கிடையாது, யோவான் ஸ்நானகனும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் அங்க மைய பகுதியா இருக்கிறாருங்க. இவங்க 3 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், த பிரிட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஜீசஸ். அவரை கிளீனா விட்டுட்டு ஒரு பக்கம் யோவான் ஸ்நானகனை பத்தி பேசுறது என்ன, எலிசபெத்தை பத்தி பேசுறது என்ன, மாதா என்கிற அன்னை மரியாளை குறித்து பேசுவது என்ன, என்னென்னமோ பேரெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து மேன்மைப்படுத்துறீங்க. இதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. இது வேதாகமத்துல இல்லை. இவங்க 3 பேர் யாரை குறிச்சுதான் பத்தி அங்க பேசி மகிழ்ந்து அங்க களி கூடுறாங்க? இயேசு கிறிஸ்து. அதை விட்டுட்டீங்களே. ஃபார், அதை முழுசு படிச்சிடறோம், இன்னும் 2 வசனம் தான் இருக்கு. ஃபார் indeed
As soon as the voice of your greeting sounded in my ears, and the babe leaped in my womb for joy. Blessed is she who believed, for there will be fulfillment fulfillment of those things which were told her from the Lord. இதை கேட்ட மாத்திரத்திலே என் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு துள்ளி குதித்தது சந்தோஷத்தினால். ஜாய். அதாவது சும்மா அப்படி மூவ் ஆகுறதுக்கும் ஒரு எல்லாரும் தாயார்கள், நிறைய தாயார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வயிற்றுல உண்டாகக்கூடிய அந்த சிசு வளர வளர நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறப்போ அது கையை கால ஆட்டும், ஆஹா இவன் பாரு ஜாலியா இருக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சில நேரங்களில் மூவ்மெண்ட்டே இருக்காது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க உள்ள கலங்கி போயிருக்கும், ஐயோ என்னாச்சு குழந்தைக்கு அப்படின்னு ஸ்கேனுக்கெல்லாம் போவீங்க. சில நேரங்களில் இப்படி குழந்தை அப்படி ஒரு ரவுண்டு பல்ட்டி அடிக்கும். அப்படி பார்த்தா உங்களுக்கு அதோட மூமெண்ட் தெரியும். ஒரு தாயாராக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இங்க இந்த தாயார் சொல்றாங்க, இது வேற விதமான ஒரு மூமெண்ட், இதை நான் கண்டுறாத ஒரு மூமெண்ட். ஆனா எனக்கு தெரியுது, என் குழந்தை துள்ளி குதிக்குது, சந்தோஷத்தினால துள்ளி குதிக்குது, மகிழ்ச்சியினால துள்ளி குதிக்குது. அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த பகுத்து அறிவு கூட இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லாம போச்சேன்னு ஆண்டவர் எவ்வளவு வெசனப்படுவார், துக்கப்படுவார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இவங்க 2 பேத்து கையிலையும் வேதாகம் இல்லைங்க. இவங்க 2 பேத்து கையில எந்த சர்ச்சு ஒன்றும் இல்லைங்க. யாரும் பிரசங்கம் பண்ணல இந்த மாதிரி உட்காந்து. ஆனா பரிசுத்த ஆவியானவரால வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரகசியத்தை, அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அங்கே மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். ஹலோ, இப்படிப்பட்ட மாதாவிடம் நீங்கள் கடந்து சென்று, மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னிமரியாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவங்க கன்னிமரியாலா இல்லை. அதுக்கப்புறம் தெரியுமா உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவ பிறந்த பின்பே அவர்களுக்கு நார்மல் லைஃப், அதாவது ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து கூடிய ஒரு உடலுறவுல ஈடுபட்டு பல பிள்ளைகள் பிறக்குதுன்னு வேதாகமத்தில் இருக்கு. அதுதான் அப்போஸ்தலர் 1:14 படிச்சு காமிச்சு இல்லைங்களா? அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ். நார்மல் லைஃப் அவங்க வாழ்றாங்க, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது அவங்களுக்கு. அந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து அவங்க வெளியில வந்தாச்சு, அந்த கட்டளையில இருந்து அவங்க வெளியில வந்தாச்சு. ஆண்டவரும் நீங்க நல்ல எப்போ நார்மலா வாழுவது போல வாழுங்கன்னு நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க. சரித்திர வந்து பார்ப்பீர்களானால் 7ன்னு சொல்றாங்க, சில பேர் 9 குழந்தைங்க இருந்தான்னு சொல்றாங்க. எவ்வளவு நம்பர்னு யாருக்குமே சரியா தெரியல. ஆனா நிறைய குழந்தைங்க பிறக்குது. அவங்க சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா நம்ம யோசேப்பு இறந்து போயிடுறாப்புல. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தால் 16 வயசு இருக்கும், அவ்வளோதான் சொல்றாங்க. அப்படின்னா மரியாளுக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்கும்? 16 + 14, அப்போ 30 வயசு கூடிய ஒரு இளம் பெண்ணு தான் இறந்து போயிட்டார் யோசேப். அப்போ அந்த இளம் பெண்ணை வைத்து பராமரித்தது யார்? இயேசு கிறிஸ்து தான். அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் வயசு என்ன? 14 வயசு தான் டிஃப்ரென்ஸ் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம அன்னை மரியாளுக்கும். இவரும் எங்கு தான், அவங்களும் எங்கு தான், அப்படி பார்த்துக்கிறாங்க 2 பேரும். என்ன மாதிரி ஒரு பாண்டிங் இருந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த காலகட்டங்களில் பார்ப்பீங்கன்னா பெண்களுக்கு வந்து 25 - 30 வயசு வரைக்கும் போகுது கல்யாணம். இப்பெல்லாம் ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. அது ஒரு ஃபேஷன் ஆமா, ட்ரெண்ட் ஆமா, என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறாங்க. 35 வயசுலாம் கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா வயது வித்தியாசம் என்ன ஆகுது? அந்த குழந்தைங்களுக்கு 35 இயர்ஸ் கேப்புங்க, 35 வருஷம் கேப்பு. ஆனா அப்படி இல்லை கேப்பு, 2 பேரும் யங்கு தான். இவர் டீனேஜர்னா அந்த அம்மா ஒரு இளம் பெண் தான். அப்போ அவங்களுக்குள்ள இருந்த அந்த உறவு பார்த்தீங்கன்னா ஈஸியா ஒருத்தரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை புரிந்து கொண்டு அவங்க அப்படியா வந்து 2 பேரும் ஒரு பாண்டிங்ல இருந்தாங்க. சரி, இது நான் கொஞ்சம் ட்ராக் மாறி போறேன். ஆனா இவங்க நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா, நீங்க போய் இப்படி மாதாவே எனக்கு சகாயம் செய்யுங்க அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க யாருக்கிட்ட தான் கையை காட்டுவாங்க? எப்பா எங்கிட்ட வராத சாமி. ஏன்னா நீங்க லூக்கா 1ஆவது அதிகாரத்துல இருந்து, அதாவது லூக்கா 1ஆவது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 39வது வசனத்திலிருந்து 45 வசனம் வரைக்கும் நீ வாசித்து பார்க்கவே இல்லையா தம்பின்னு தான் உங்ககிட்ட வருவாங்க மாதா. என் பேர் மாதா இல்லப்பா, என் பேர் அன்னை மரியாள், நான் இயேசுவின் தாயார் அப்படின்னு அவங்களே சொல்லக்கூடிய சாத்திய கூர்வு தான் இது. இது சாத்தியபூர்வமாக உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து நாங்கள் இப்போ சொல்லி கொடுத்துருக்கோம். இது நீங்க யோசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள், ஜெபம் செய்து பாருங்கள். இல்லை அதுக்கப்புறம் கூட இவர் சொல்றதெல்லாம் ஒன்றும் நம்புற மாதிரி இல்லைன்னு சொன்னா அது உங்க இஷ்டம்.
அப்பொழுதும் உங்களை நாங்கள் நேசிப்போம், உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு தான் இருப்போம். எனக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை, நீங்க தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கணும். சரி, நம்ம இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு முடிச்சிடலாம், சரிங்களா? நம்ம இப்போ படிப்படியாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். என்ன சொல்லிட்டு வந்த லூக்கா 1ஆவது அதிகாரம் 26 இருந்து ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? முதலாவது எங்கே வராங்க மரியாள் பைபிளில், கடைசியா எங்கே வராங்க பைபிளில், வேதாகமத்தில் பார்ப்பில்லானால் எத்தனை மாதத்தில் இருக்கிறப்போ யோசேப்பை அவங்க தெரிந்து கொள்றாங்க, எத்தனை மாதத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, இதெல்லாம் பேசிக்கிட்டே வரோம். இப்போ இவங்களை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியாக ரிசர்ச் பண்ணிகிட்டே வரோம் படிப்படியாக. சென்ற அத்தியாயத்தில் பார்ப்பில்லானால் அவருடைய சீஷத்துவத்தை பற்றி மட்டும் சாராம்சமாய் நாம் பேசிக்கொண்டு வந்தோம். இந்த அத்தியாயத்திலிருந்து பார்ப்பில்லானால் மரியாளோட சரித்திரத்தை நாம் அலாசி ஆராய ஆரம்பித்து விட்டோம். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், நீங்க வணங்கக்கூடிய இந்த மாதாவுக்கும் வேதாகமத்தில் எழுதியிருக்கக்கூடிய இந்த மரியாள் என்கிற இயேசுவின் தாயாருக்கும் என்ன வித்தியாசம். அதை கண்டறிய மாத்திரத்திலேயே உங்களுக்கு தெரிந்துவிடும் எந்த பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்க, சரியான பாதையா தவறான பாதையா, அது நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் படிப்படியாக வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து கொண்டு வரோம், சரிங்களா? அப்புறம் பார்ப்பீர்களானால் லூக்கா 2ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்துல பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த இடத்தில் அவர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு பாரம்பரிய சடங்காச்சாரம் செய்ய வேண்டும். வேதாகமத்தின் அடிப்படையில், பழைய மோசே நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து இந்த நம்ம இஸ்லாமிய சகோதரர்களால் சொல்லப்படக்கூடிய சுன்னத் என்று சொல்வார்கள், சர்க்கம்சிஷன் என்று சொல்வார்கள். அது செய்யணும். அதை செஞ்சு அந்த குழந்தைய டெடிகேட் பண்ணணும். இந்த காரியமெல்லாம் நடக்கணும். அது வந்து அவங்களுடைய முறை. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருப்பாரு மத்தேயு 5ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்துல, நான் பழைய ஏற்பாடை புறமே தள்ளி போட வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி அங்கே நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டார். அப்ப அந்த நிறைவேற்றுவதற்கு பாத்திரமா இருந்தவர்கள் யார்? அன்னை மரியாளும் அவருடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் யோசேப்பும் தான். அங்க கூட அவங்களோட ரோல் இருந்திருக்குங்க. ஆண்டவருடைய வசனத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய நியாயப்பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்த ஒரு அருமையான பாத்திரம் தான் இந்த மரியாள். அங்க 12 நான் ஒன்றொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். லூக்கா 2ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் வேதாகமத்திலிருந்து வெளியவே போலங்க, நீங்க யாருமே என்னை குற்றம் சாட முடியாது. இது என்னோட சொந்த கதை, சோக கதை இல்லை, மரியாளின் உண்மை கதை, இயேசுவின் தாயார் என்கிற அன்னை மரியாளின் உண்மை கதை. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அடிக்கடி சொல்லி சொல்லி எழுப்பி விட வேண்டியதா இருக்கு. தூங்கிட்டீங்களா? 2ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை படிப்போமா? லூக்கா. And it came to pass in those days that a decree went out from the Caesar that all over the world should be சாரி நான் மன்னிச்சிருங்க. And the presentation of him in the temple. ஆனா 2ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் தாங்க. And the coming of the மாகி and the flight to Egypt. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆவது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஆனா நான் இது வாசிப்பதற்கு நேரம் இல்லாததுனால நான் மொழிபெயர்க்கல, நான் அப்படியே ஆங்கிலத்தில் படிச்சிடுறேன் உங்களுக்கு, சரியா? Augustus all over the world has to be registered. அங்க போய் நீங்க வந்து பதிவு செய்யணும். அங்க பார்ப்பில்லைன்னா ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. then census took place. அப்படி இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. லூக்கா 2ஆவது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நீங்க வாசிச்சுக்கோங்க. And Joseph went up to Galilee of the city of Nazareth and Judea and the city of David, which is called Bethlehem, because he was of the house of lineage of David, to be registered with Mary, his betrothed wife, who was with child. So it was that while they were there, the days were complete for her to be delivered. And he brought forth her first son and wrapped him in cloth and laid him in a manger, because there was no room for them in the inn. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லா கிறிஸ்மஸ் நாட்களிலும் இதை குறித்து பேசிக்கொண்டே வருவாங்க. அவங்க அந்த இடத்துல போறப்போ அவங்களுக்கு இடம் இல்லாதனால அவங்க வந்து மாட்டு கொட்டாயில பிறந்தாருன்னு. எங்க இருக்கு மாட்டு கொட்டாய்? கவுஷெட்ல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்கிறதுக்கு அங்க எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் அங்கதான் இருந்திருக்கணும்னு சில வேத பாரகர்கள் சொல்றாங்க. சரி, அப்படியே இருந்துட்டு போது விடுங்க. அப்ப அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ அங்க பாஸ்கா பண்டிகை நடக்குது. பாஸ் ஓவர் விசிட் டு ஜெருசலம் when Jesus was 12 years old.
அடுத்த சம்பவம் இப்போ படிப்படியா நான் அங்க சொல்லிக்கிட்டே வரேன். 2வது அதிகாரம் 41வது வசனம். அவர் பெற்றோரானவர்கள் எருசலேமுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த பஸ்கா பண்டிகைக்கு அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வராங்க. and he was 12 years old when they came to Jerusalem according to the custom of the feast. அங்கே அதெல்லாம் அது தெரிஞ்ச கதை தான். 3 நாட்கள் அவங்க பிரயாணத்துல போன பிறகுதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ இயேசு கிறிஸ்துவ காணோம்னு. ஏன்னா குழந்தைங்கள்ல ஒரு பட்டாளமா போவாங்க, பெரிய குடும்பமா ஒன்னா போவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லா குழந்தைங்களோட இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு, அப்ப அவங்களுக்கு நிறைய குழந்தைங்களும் ஆயிப்போச்சு இல்லைங்களா. 12 வயசு இயேசு கிறிஸ்து இருக்கிறப்ப இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 குழந்தையாவது இருந்திருக்கணும். அப்போ ஒரு கை குழந்தையும் இருந்திருக்கும். அல்ல அன்னை மரியாள் கவனிக்கல. திடீர்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவ காணோம். இதெல்லாமே பார்ப்பில்லானால் 2வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 49 வரைக்கும் பார்க்கலாம். And he said, why? அப்போ அவங்க திரும்பி அந்த இடத்துல பார்க்கிறப்ப இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அன்னை மரியாள் கேட்குறாங்க, ஏன் இப்படி நீ பண்ணுன? your father and I have sought you anxiously ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப என்ன படபடப்போடன்னு உன்னை தேடிட்டு வராங்க, ஏன் இப்படி நீ பண்ணப்பா அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? அன்னை மரியாள் கேட்குறாங்க. and he said to them, why is it that you sought me? Did you not know that I must be about my father's business? என் தகப்பனுடைய வேலையை நான் செய்ய இங்க நியமிக்கப்பட்டிருக்கிறேனே, இது கூடவா உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன காரியத்தை இங்க லூக்கால் இல்லைங்க, மத்தேயுலயும் யோவான்லயும் இருக்கு. கண்டிப்பா இந்த காரியத்தை அவளுடைய இருதயத்தில் வைத்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அன்னை மரியாள் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ உன்னிச்சு கவனிச்சிருக்காங்கன்னா நம்பவே முடியாது. இப்படி அதாவது நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்து பேசியிருப்பார். அதை நான் போன அத்தியாயத்துல சென்ற அத்தியாயத்துல சொன்னேன். அப்போ அந்த காரியத்தை எல்லாம் அவர்கள் இருதயத்துல வைத்து அதற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயாரா இருந்தாங்க. அவங்களுடைய ஜெபம் ஒண்ணு தேவைப்பட்டுச்சுங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் ஜெபத்துல வளரல, இயேசு கிறிஸ்துவை வளர்த்தின அன்னை மரியாளும் பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு முறையும் இப்போ காய்ச்சல்ல படுத்திருப்பாரு, எல்லா விதத்திலும் என்னை போல உங்களை போல இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 2:17 அதை தான் சொல்லுகிறது. எபிரேயர் 4:14-16 அதை தான் சொல்லுகிறது. அப்போ அவருக்கு காய்ச்சல் வந்திருக்கும், உடம்பு சரியில்லாம போயிருக்கும், சளி பிடிச்சிருக்கும், வயிற்றால போயிருக்கும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரப்ப யாரு தான் ஜெபிச்சு அவருடைய சுகத்துக்காக அங்க மன்றாடி ஜெபிக்கிறது? மரியாள் தான். ஏன்னா தாயாரா இருந்து அவங்க அந்த ஸ்தானத்துல ஜெபிச்சாங்க. அது அந்த காலகட்டத்துல தேவைப்பட்ட ஒரு காரியம்தான். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க போய் மரியாளே நீங்க போய் இயேசு கிறிஸ்துவுக்காக ஜெபிச்சு நீங்க சுகத்தை கொடுத்தீங்க, அதே போல எங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபித்து எங்களுக்காக சுகத்தை வாங்கி கொடுங்கன்னா அது சாத்தியமே அல்ல. அந்த ஸ்தானத்தில் அவங்க பிளே பண்ணி இருந்த ரோல் என்ன? தாயார். ஆனால் மேல அவர் சிலுவையில இருந்து கீழே இறங்கி பாக்குறப்போ என் தாயாரே அப்படின்னு கூப்பிடல, பெண்ணேன்னு கூப்பிட்டார். இன்றைய நாளிலிருந்து இவர் தான் உன்னுடைய மகன் என்று. ஏன்னு கேட்டா அவர் பிதாவின் குமாரனாய் மாறிவிட்டார், வேற ஸ்தானத்துக்கு போய்விட்டார், பரிகாரி என்கிற கிறிஸ்துவ என்கிற பட்டத்தை முடிசூட்டப்பட்டார். அப்போ ஸ்தானம் மாறிடுச்சு. அதனால மரியாள் கோவப்படலையே, என்னடா பெண்ணேன்னு கூப்பிடுற அப்படின்னு. தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ரகசியத்தை, அவங்க தெரிஞ்சுக்கிட்ட காரியத்தை இன்னும் இந்த ஜனங்க புரிஞ்சு கொள்ளலையே அப்படின்னு நினைக்கிறப்ப ஆண்டவரோட இருதயம் எப்படி உடையும்? நீங்க வணங்கக்கூடிய மாதாவோட இருதயம் எப்படி உடையும்னு யோசித்து பார்த்திருக்கீங்களா? இதை பத்தி அவங்க சொல்லவே இல்லையே. அவங்க சொல்லிடாத காரியங்களை நீங்கள் செய்யும் போது, நீங்க சொன்னதுனாலதான் நாங்க செஞ்சோன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா, நான் சொல்லவே இல்லையா, நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லவே இல்லையா, நீங்க தான் சொன்னீங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல ஓங்கி ஒரு அறையலான்னு வருமா இல்லையா கோவம் உங்களுக்கு? நான் சொல்லாததை சொன்னாங்கிறவன் என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்குன்னு உங்களுக்கு கோவம் வருமா? வராதா உங்களுக்கு? அதுவும் இல்லாம இன்னொரு பழி வேற போடுவாங்க. நீங்க சொன்னதுனாலதான் செஞ்சேன், அதனால நான் இந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டேன்னு 2வது ஒரு பழி வேற போட்டாங்கன்னா உண்மையாலுமே கையில என்ன கிடைக்குதோ எடுத்து ஒரே வீசிடுவீங்க. கரெக்டா? அப்ப அந்த மாதிரி கோவம் இன்னைக்கு வருமா வராதா? உலகமே சேர்ந்து இந்த மாதிரி அவங்க சொல்லாததை சொல்லி நாங்க அதனாலதான் உங்களை தெய்வமா வணங்குறோம்னு சொன்னா அந்த பரிசுத்தவதியோட உள்ளம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சற்றுதான் யோசித்து பாருங்க. எல்லா விதத்திலும் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவோடைய சீஷத்துவத்துக்குள் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் இருந்தார்கள்.
இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள வந்துட்டாங்க அவங்க. இப்படியெல்லாம் எழுதியெல்லாம் கையில கொடுக்கல பைபிள், யாரும் போதிக்கல. ஆனா பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்ட அந்த புனித தாய் பரிசுத்தவதி. சரிங்களா? இப்போ நான் நினைக்கிறேன் இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா நம்ம படிப்படியாக தான் வந்துட்டு இருக்கோம். அப்போ அடுத்தது எங்க போறோம்னு கேட்டா கானா கல்யாணத்துல அங்க நடந்த அற்புதம். அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இட்ஸ் அ மவுத் வாட்டரிங் சப்ஜெக்ட். சிக்கன் அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சு அப்படியே வாய் பார்த்தோன்னே வாய் ஊறும், அப்படியே எச்சில் ஒழுகும். எப்பட எடுத்து வெய்யடா பிளேட்ல அப்படின்னு. அந்த மாதிரி இது ரொம்ப ஒரு வாய் ஊறக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதனால இதோட நிறுத்திடலாம். நான் அடுத்த அத்தியாயத்தில் நம்ம அதுல இருந்து இப்போ உங்களுக்கு என்ன விளங்குது பிரியமான சகோதர சகோதரிகளே, இளம் வாலிப பிள்ளைகளே, தங்கை தம்பிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்தோலிக்க நண்பர்களே, இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க வணங்கக்கூடிய மாதாவுக்கும் இந்த பைபிளில் எழுதியிருக்கக்கூடிய மரியாள் இயேசுவின் தாயாருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைங்க. நீங்க வர்ணனை கொடுத்து, நீங்க ஒரு வர்ணம் கொடுத்து, நீங்க ஒரு சுரூப வடிவில் வணங்கக்கூடிய இந்த மாதா வேற நபர். இந்த வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்னை மரியாள் இயேசுவின் தாயார் முற்றிலும் வேற நபர். இவருடைய பின்னணி முற்றிலும் வேற, இவருடைய சுவாபம் முற்றிலும் வேற. இவங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவோட சீஷத்துவத்தில் அங்கே மூழ்கி இருந்த ஒரு பாத்திரம், அருமையான ஒரு பாத்திரம். இவரை குறித்து தான் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். நாம் தொடர்ந்து இதை குறித்து நம்ம அதிகமாக அலசி ஆராயலாம். இன்றைக்கு இந்த அத்தியாயத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தெய்வமே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி, இந்த அருமையான போதனைக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறீர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வரட்டும். வெளிச்சத்துக்குள்ள நடத்துங்க சுவாமி. இவர்கள் கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் வேதாகமத்திலிருந்து நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறோம். இந்த வேதாகமம் தாமே இவர்களை வெளிச்சத்துக்குள் நடத்தட்டும் என்று சொல்லி பிதாகுமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் டீட்டெயில்ஸ், இந்த மெசேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போடுங்க. வேத வசனம் எங்கிலும் கேட்கப்படணும், எங்கிலும் தொனிக்கப்படணும். எங்களுக்கு நீங்கள் செய்கிற தொண்டு அல்ல, எனக்கு நீங்கள் இதை செஞ்சாலும் செய்யாட்டி நான் முன்னேறி போயிட்டே தான் இருப்பேன். இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டு வரேன், உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எங்கள் ஊழியத்துக்காக எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது உங்களுடைய கடமை. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் செல்லாதிருங்கள், இயேசுவின் நாமத்தில் பிதாவோட அண்டையில் அவருடைய பிரசன்னத்தில் கடந்து செல்கிறப்போ உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். மிக சமீபத்தில் அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். ஆமென்.